அந்த ஓனரா தண்டனை கொடு, என் பிள்ளை திட்ட மாதிரி இன்னொரு பிள்ளை தேவைக்க கூடாது. அதுக்கான வழிமுறை பார்க்க சொல்லு சார். என் பிள்ளை போச்சு, என் பிள்ளை தேம்பு கட்டிக்கிற என்ன நடந்துச்சா, எப்படி நடந்துச்சா? அந்த ஆர்எஸ் இடிச்சிருக்காங்க சார். இடிச்சது வந்து பெரிய வண்டியை வச்சு இடிக்காம ஒரு சின்ன பொகுலிங்க வச்சு இடிச்சிருக்காங்க சார். அது வந்து பொகுலிங்க கிட்ட தான் போய் இடிக்க முடியும் சார். பெரிய பொகுலிங்கன்னா கொஞ்சம் லாங் டைப் கிடைக்கும் சார். அந்த லாங் டைப் இல்லாத காரணத்தினால இது கிட்ட வச்சு இடிச்சதுனால அது அதுலேயே வந்து அப்படியே பாட்டாயிட்ட. வயசு அவனுக்கு 20 வயசு சார். கொஞ்சம் வயசு போகுது சார். காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்து காலேஜ் படிச்சுக்கிட்டே விட்டுட்டு இதுக்கு அப்புறம் லைசன்ஸ் எடுத்து இதில் வந்து இறங்கி இதில் ஓட்டிக்கிட்டேன் சார். இந்த மாதிரி நிலவரம் ஆயிடுச்சு சார். இதை பார்த்து அரசு தான் பாருங்க சார், பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு தீர்வு காணணும் சார். நாங்கள் மாநகராட்சி வந்து முழுக்க வந்து ஒரு சேஃப்டிக்கு இல்லாமல் செஞ்சிருச்சு. முதல்ல வெறும் பேரிக்கார்டு வந்து ஸ்டாப்பிங் போலீஸ் வச்சு தான் ஒரு மெத்தனை போக்கில் தான் ஒரு பாத்ரூம்பை தட்டுற மாதிரி தான் தட்டி விட்டுருக்காங்க. இது வந்து கண்டனத்துக்குரியது. நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்ககிட்ட வந்து அவங்க வந்து நேரடியாக பதில் சொல்லணும். நாங்கள் கேட்போம், அவங்க பதில் சொல்லட்டும். முதல்ல கான்ட்ராக்டுக்காரங்க வரணும். அவங்க கான்ட்ராக்டுக்காரங்க வந்து இதை செய்யறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கணும். அந்த கான்ட்ராக்ட் அந்த மாதிரி அசால்ட்டுத்தனமாக இருக்கவங்களுக்கு இவங்க ஏன் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க? முதல் அந்த சிஓவை கொண்டு வாங்க. இது எப்போ விடப்பட்டது? யார் இதில் எந்த இன்ஜினியருக்கு தொடர்புல இருக்காங்க? சம்பந்தப்பட்டவங்களாம் வரணும். வராம இந்த பாடியை வந்து நாங்க வாங்கவே மாட்டோம். இது யாரு வந்து கலெக்டர் வரணும், யார் எல்லாரும் வந்து இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நாங்க வந்து பாடியை வாங்க மாட்டோம். இதுதான் சார் எங்களோட கருத்து. விபத்து நடந்து வந்து சார் 11 மணிக்கெல்லாம் நடந்திருக்கு சார். 11 மணிக்கெல்லாம் நடந்திருக்கு. எங்களுக்கு வந்து தகவல் கிடைச்சது வந்து 3 மணிக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இவங்க அதிகாரிகள்லாம் என்ன செய்யறாங்க? இப்ப கான்ட்ராக்ட்காரங்க முதல்ல என்ன செய்யணும்? அவங்களுக்கு தானே முதல்ல வந்து நாங்க அவங்கள நம்பித்தான் நாங்க போயிருக்கோம். அவங்க தான் வந்து எங்களுக்கு முதல்ல தெரியப்படுத்த நடந்தது என்னவோ இருக்கட்டும். ஆரம்பத்தில் நடந்த உடனே சொல்லல, 3 மணி ஆகுது. அன்ன வரைக்கும் என்ன செஞ்சாங்க? அப்ப இதை மூடி மறைக்கிறதுக்கான வேலை எதுவும் பார்த்தாங்களா? இதுல வந்து எங்களுக்கு வந்து சந்தேகத்துக்குரியதா இருக்கு சார். அதாவது மாநகராட்சி வந்து ரொம்ப மெத்தனை போக்கல. இதை செய்யறதுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி அதை ஒரு தரவா செக் பண்ணி ஒரு இன்ஜினை வச்சு பாதுகாப்பு கொடுத்து இந்த வண்டியை வச்சு இதை செஞ்சிடலாமா அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் அவங்க பார்க்க கிடையாது. ஏதோ சின்ன ஒரு பாத்ரூம்பை தட்டி விட்ட மாதிரி தட்டி விட்டு போயிட்டாங்க. உயிர் இழந்திருக்கு. இப்ப நாங்க பாதிக்கப்பட்டு நிக்கிறோம். அவங்க வரட்டும், நாங்க பதில் சொல்லிக்கிறோம். நாங்க இதுக்கு ஒரு முடிவு தீர்வு சொல்லாம பாடி எடுக்க மாட்டோம் சார். இது மட்டும் நான் ஆணித்தரமா சொல்றேன். வந்து முன்னாடி வந்து மாட்டுத்தாவணி பக்கத்தில் இருக்க ஆர்ஜி வந்து கவர்மெண்ட் மாநகராட்சியுடைய ஆர்ஜி. இதை வந்து பல மாலை கட்டணம் சொல்லி இடிக்கிறதுக்காக டெண்டர் கொடுத்துருக்காங்க. டெண்டர் கொண்டு இடிக்கையில வந்து இதை வந்து என்ன பண்ணிருக்காங்க, வந்து எந்த சேஃப்டியுமே இல்லாம வெறும் கிட்டாச்சியை வச்சு ஒரு மேல இருக்க அவ்வளவு பெரிய இதை வந்து கிட்டாச்சியை வச்சு இடிச்சிருக்காங்க. சின்ன கிட்டாச்சியை வச்சு 120 வச்சு இடிச்சிருக்காங்க. இடுக்கையில வந்து 2 கிட்டாச்சி வச்சு இடிச்சிருக்காங்க. இடுக்கையில என்ன பண்ணுது, அந்த கிட்டாச்சியை தவறி விழுந்தது. ஒரு சேஃப்டியுமே இல்ல. சேஃப்டி இருக்கணுமா என்னமா? வேண்டாம். ஒரு சேஃப்டி இல்லாம டிராபிக் போலீஸை வச்சு இடிச்சிருக்காங்க. மேல கிரேன் போட்டுக்கணும். இதை வந்து இயந்திரத்தை வச்சு மேல கிரேன் வச்சு மேல வச்சு பிடிச்சிட்டு தூணை அடிச்சிருக்கணும். அது இதுன்னு இடிக்காம அது யாரு டெண்டர் விட்டது? டெண்டர் எடுத்தவங்க யாரு? டெண்டர் எடுத்தவங்க என்ன பண்ணணும்? அதெல்லாம் வந்து மாநகராட்சி அதுக்கு பதில் சொல்லணும். இல்லாம வந்து இந்த பாடியை நாங்க வாங்க போறதும் கிடையாது. என்ன முடியாது, வரட்டும். கலெக்டர் மூலம் கொண்டு எல்லாமே வரணும். வந்தா தான் இந்த பாடி வாங்குவோம். இது என்ன
இது என்ன இது இடிக்கையில என்ன சேஃப்டி வச்சு இடிச்சிருக்கீங்க? வீடியோ இருக்கு, வீடியோ பாருங்க. வீடியோ எல்லா மக்களும் தமிழ்நாடு ஃபுல்லா ரீச் ஆகுது. ஃபுல்லா இது வந்து ரீச் ஆகிட்டு இருக்கு. இதை பாருங்க எப்படி இடிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு சேஃப்டியுமே இடிச்சிருக்காங்க. இடிக்கிறப்ப என்ன சேஃப்டியா இருக்குன்னு பாருங்க. வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்துட்டு அப்புறம் வந்து நீங்க எல்லாமே பேசிக்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.